Hi friends. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்க அப்படின்னா Flask and then Bootstrap யூஸ் பண்ணி கொலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரௌசர்ல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஹைடுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வச்சிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ்ல சம் டெக்ஸ்ட் வந்து நான் டைப் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஹைட் பட்டன் நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் ஷோ பட்டன் நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹைட் அண்ட் ஷோ பண்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா கொலாப்ஸ் அப்படிங்கிற டாபிக். ஸோ இந்த கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி நம்ம Flask and then Bootstrap யூஸ் பண்ணி வந்து கிரியேட் பண்ண சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் கொலாப்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த பூட்ஸ்ட்ராப் ஃபைல் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா jQuery ஃபைல்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். அண்ட் தென் டெம்ப்ளேட்ஸ் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா collapse.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா app.py சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைல் வந்து வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைத்தான் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைத்தான் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேசிக்காக வந்து பேக்கேஜ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் Flask and then ரெண்டர் டெம்ப்ளேட். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹோம் பேஜாக வந்து collapse.html அப்படிங்கிற பேஜ் வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. அப்போ நம்ம இந்த ஃபைல் ரன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு collapse.html பேஜ் வந்து ரன் ஆயிடும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த collapse.html பேஜ் போயிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நமக்கு பேசிக் ஃபைல்ஸ் எல்லாமே நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பூட்ஸ்ட்ராப் ஃபைல் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்டாசம் யூஸ் பண்ணுறதுனால ஃபாண்டாசம் ஃபைல் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா jQuery ஃபைல் அண்ட் தென் பூட்ஸ்ட்ராப் ஃபைல் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஐடன் ஷோ பண்ணுறப்ப நம்ம கண்டிப்பாக இந்த jQuery ஃபைல் இந்த பூட்ஸ்ட்ராப் ஃபைலில் கண்டிப்பாக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஃபைல்ஸ் இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹைடன் ஷோ வந்து பண்ண முடியும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடியில் வந்து நான் வந்து ஒரு div tag வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு div tag கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த div tagல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் நான் செட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர் ஃப்ளூயிட்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டெய்னர் -fluid ஓகேங்களா. ஸோ கண்டெய்னர் ஃப்ளூயிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபுல் வித்தையுமே எடுத்துக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த டெஸ்க்டாப் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த டெஸ்க்டாப் இருக்கிற ஃபுல் வித்தையுமே எடுத்துக்கும். நீங்கள் கண்டெய்னர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்மளுக்கு வந்து கவர் பண்ணும் ஓகேங்களா. ஸோ அதான் வந்து கண்டெய்னர் அண்ட் தென் கண்டெய்னர் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கண்டெய்னர் ஃப்ளூயிட்னு சொல்லி கிளாஸ் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த div tag குள்ளார இன்னொரு div tag நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த div tagல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் நான் செட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காலம்ஸ் நான் பிரிச்சுக்கிறேன். இந்த கிளாஸில் ஜஸ்ட் ஒரு காலம் -md offset 2 நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு 2 காலம் பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக வந்து கிரியேட் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காலம் வந்து 8 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ காலம் -md 8 சொல்லிட்டு நான் காலம் நான் பிரிச்சுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த div tagல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹெட்டிங் நான் செட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து h1 tag நான் கொடுத்துக்கிறேன். இந்த h1 tagல பார்த்தீங்க அப்படின்னா கொலாப்ஸ் அப்படிங்கிற டாபிக் நான் கொடுத்துக்கிறேன். கொலாப்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த h1 tagல பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளாஸ் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. கிளாஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் -header நான் கிளாஸ் நான் கொடுத்துக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பிரைமரி ஓகேங்களா. எனக்கு வந்து கலர் வந்து ஒரு ப்ளூ கலர் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பிரைமரி நான் கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து நமக்கு சென்டரில் வியூ ஆகணும். அதனால் வந்து டெக்ஸ்ட் -sentence சொல்லிட்டு கிளாஸ் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொலாப்ஸ் ஹெட்டிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்பேன் டேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்பேன் டேக் இந்த ஸ்பேன் டேக்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஐக்கான் நம்ம செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து கிளாஸில் -editன்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் செட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கொலாப்ஸ் நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேன் டேக்ல நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ ஹெட்டிங் செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஃபைல் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் இது வந்து Ctrl+C கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா app.py வந்து ரன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ரன் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ டேப் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேப்ல இந்த லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொலாப்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து டிஸ்பிளே ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்த ஐக்கான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் டேக் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த h1 tag கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட் டேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த இன்புட் டேக்ல வந்து டைப் வந்து சப்மிட் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பட்டன் கிரியேட் பண்ண போகிறதுனால ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற நேம் நான் கொடுத்துக்கிறேன். அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கிளாஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் ஜஸ்ட் வந்து btn
இன்ஃபோன்னு சொல்லிட்டு நான் கலர் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பட்டன் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் BTN-LGன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பட்டன் வந்து பெருசாக வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட்டு இந்த பட்டனுக்கு நான் வேல்யூ நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் நம்ம இந்த ஃபைல் ரன் பண்ணுறப்ப அந்த டெக்ஸ்ட் வந்து வியூவாக தான் இருக்கும் ஓகேங்களா, ஷோ ஆகி தான் இருக்கும். நம்ம அதை ஹைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து இங்கே ஹைட் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா டார்கெட் நான் செட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டா டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு எந்த டெக்ஸ்ட் ஹைட் ஆகணுமோ ஸோ அந்த டெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் செட் பண்ணலாம் ஓகேங்களா. ஜஸ்ட்டு டேட்டா டார்கெட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். டேட்டா டார்கெட் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு ஐடி நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து பேரா நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பேராங்கிற ஐடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இனிமேல் நான் கிரியேட் பண்ணுவேன் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து டேட்டா டாகுல் வந்து கொலாப்ஸ் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹைட் ஆகணும் அண்ட் ஷோ ஆகணும் ஓகேங்களா. ஸோ இந்தமாதிரி நடக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டா டாகுல் வந்து கொலாப்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். டேட்டா டாகுல் கொலாப்ஸ் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்புட் டேக் கிரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ப்ரௌசர் போய்ட்டு ரெஃபர்ஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் நம்மளுக்கு கிரியேட் ஆச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டிவ் டேக் கிரியேட் பண்ணி அந்த டிவ் டேக்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டிவ் டேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவ் டேக்கில் வந்து ஐடி நான் செட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஐடி பார்த்தீங்க அப்படின்னா பேரா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த டிவ் டேக் வந்து ஐடி பேரா நான் கொடுத்துக்கிறதுனால இங்கே வந்து டேட்டா டார்கெட் வந்து ஆஸ் பேரா நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஏன்னா இது ஐடி அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஆஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐடியோட நேம் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அப்போ நான் இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறப்ப இந்த டிவ் டேக்கில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆகணும் ஷோ ஆகணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டேட்டா டார்கெட்டில் ஆஸ் பேரா நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டிவ் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு பேரா டேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேரா டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சம் பேரா வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த பேரா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேர்ட் ஃபைல் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு வேர்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் வின்வேர்ட் அப்படிங்கிற கமாண்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேர்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் ரேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டைப் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்பில்டாக சம் பேரா வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த பேரா நான் அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட கோடு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசர் போய்ட்டு நான் ரெஃபர்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ரெஃபர்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே வியூ ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்டிஃபை பண்ணுறேன் ஓகேங்களா. ஏன்னா இந்த அலைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து முன்னாடி இருக்கு ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்டிஃபை கொடுத்து நான் வந்து ஒரு ஈவனாக நான் செட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் கோட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேராடாகில் வந்து ஸ்டைல் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டைல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில் இங்கே வந்து டெக்ஸ்ட் அலைன் நான் கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட்டு -அலைன் இங்கே கோலன் கொடுத்து ஜஸ்டிஃபை நான் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்டிஃபை. இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு வந்து ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் ரெஃபர்ஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து ஈவனாக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுவாக தான் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேராவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பார்டர் நம்ம செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்டைல் டேக் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டைல் அண்ட் இந்த ஸ்டைல் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த பேராக்கு வந்து நம்ம ஸ்டைல் எழுதுறதுனால ஃபஸ்ட்டு நான் இந்த பேராடாக் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த பேராடாக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பார்டர் நான் செட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 3 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். 3 பிக்சல் சாலிட் பிளாக் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டு சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்டர் நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இப்போ ஜஸ்ட்டு நாங்கள் வந்து பேடிங் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேராடாக்லேயே பேடிங் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில் பேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 15 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 15 பிக்சல் நான் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 15 பிக்சலுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டோட அவுட்லைனில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஷேடோ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாக்ஸ் ஷேடோவில் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 பிக்சல் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 1 பிக்சல் அண்ட் தென் 10 பிக்சல் வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் நம்மளுக்கு ஷேடோ வந்து அப்ளை ஆகணும். அதனால் வந்து பிளாக் நான் கொடுத்துட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு நான் வந்து ப்ரௌஸில் போய்ட்டு நான் ரன் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் நான் ரெஃபர்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்டோட அவுட்லைனில் நம்மளுக்கு வந்து ஷேடோ வந்து அப்படியே இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த டெக்ஸ்ட்டும் இந்த பட்டனும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒட்டி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் நான் விட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் இன்புட் டேக்கில் போயிட்டு நான் ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டைல். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் மார்ஜின் பாட்டம் நான் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மார்ஜின் ஐஃபன் பாட்டம் ஜஸ்ட் வந்து 20 பிக்சல் நான் வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபைலை. ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 பிக்சலுக்கு என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். ஹைட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆயிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் அகைன் நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஹைட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளிக் பண்ணுறேன், நமக்கு ஹைட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பட்டனோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்னே இருக்கு ஓகேங்களா. நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் ஹைட் ஆன உடனே இந்த பட்டனோட நேம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகணும் ஓகேங்களா. நமக்கு ஷோன்னு சொல்லிட்டு நம்ம பட்டன் நேம் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜேக்வரி யூஸ் பண்ணி இந்த பட்டன் வந்து அதாவது இந்த டெக்ஸ்ட் ஹைட் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இந்த பட்டனில் நேம் வந்து சேஞ்ச் ஆகணும். ஷோ அப்படிங்கிற நேம் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து jQuery ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கோட் நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து jQueryக்கான ஃபைல் நான் வந்து எழுதிக்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாலர் நான் சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து டாக்குமெண்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ டாக்குமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஃபங்க்ஷன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதுக்கப்புறம் ஜஸ்ட் கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஃபைனலாக செமிகோலன் வச்சுட்டு இந்த பிராக்கெட்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து jQuery ஃபைல் வந்து ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ரௌசர் லோட் ஆகிறப்ப நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் ஓகேங்களா. இப்போ நான் ப்ரௌசர் போயிட்டு நான் ரெஃபர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதான் வந்து இந்த டாக்குமெண்ட் டாட் ரெடி அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம jQuery ஃபைல் வந்து ஒர்க் ஆகுதாலேன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே அலர்ட் அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஹாய் நான் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைலாக செமிகோலன் வச்சுக்கிறேன். இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசர் நம்ம ரெஃபர்ஸ் பண்ணலாம். இப்போ ரெஃபர்ஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து ஹாய்ங்கிற டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஜஸ்ட் நான் ரெஃபர்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து ஹாய்ன்னு சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து jQuery ஃபைல் வந்து ஒர்க் ஆகுன்னு மீனிங். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோட் நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த அலர்ட் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னா நம்ம அந்த சப்மிட் பட்டன் அதாவது இந்த இன்புட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் நம்ம கெட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இன்புட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டோட வேல்யூ இந்த பட்டனில் இருக்கிற இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஐடி நான் செட் பண்ணிக்கிறேன். ஐடி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஜஸ்ட் வந்து ஒரு நேம் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஜஸ்ட் BTN SCB நான் கொடுத்துக்கிறேன். பட்டன் சப்மிட்னுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஐடி வந்து BTN சப்மிட் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டாலர் சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஐடி நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் டபுள் கோட்ஸில் ஆஷ் சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஐடி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால இங்கே வந்து ஆஷ் சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். நம்மளோட ஐடி நேம் பார்த்தீங்க அப்படின்னா BTN சப்மிட் அப்படிங்கிறதாக வந்து SCB நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து இங்கே டாட் கிளிக் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து அனானமஸ் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஜஸ்ட் ஒரு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஃபைனலாக வந்து இங்கே செமிகோலன் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பட்டன் கிளிக் ஆகிறப்ப நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதாலே நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அலர்ட்டில் ஹாய்ன்னு நான் டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு நான் அகைன் நான் ப்ரௌசர் போய்ட்டு நான் ரெஃபர்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ரெஃபர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹைட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி ஹாய் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோடில் இந்த அலாட் ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறப்ப நமக்கு அந்த பட்டனில் இருக்கிற வேல்யூ நம்ம கெட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் நான் வச்சுக்கிறேன். வேல்யூ கெட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து வேல் அப்படிங்கிற வேரியபிள் வச்சுக்கிறேன். இப்போ இந்த வேரியபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த நேம் நம்ம கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ டாலர் இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஐடி நான் டைப் பண்ணிக்கிறேன் ஆஸ் BTN சப் ஓகேங்களா. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப அந்த பட்டனில் இருக்கிற வேல்யூ நம்ம கெட் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடி நான் கொடுத்துட்டு வேல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ வேல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டனில் இருக்கிற வேல்யூ கெட் பண்ணுறதுக்காக வந்து இங்கே வேல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன்.
ஸோ கால் பண்ணிவிட்டு கெட் பண்ணி இந்த VIL அப்படிங்கிற வேரியபிள் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ இந்த வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அலாட் பாக்ஸில் இந்த அலாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த வேலை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக செமிகோலன் வச்சுட்டு இந்த ஃபைல் நான் ரன் பண்ணுறேன். இந்த ஃபைல் நான் ரெஃபர்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஹைட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறப்ப இந்த பட்டனில் இருக்கிற டெக்ஸ்ட்டை கெட் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த அலாட் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணும். ஜஸ்ட் இப்போ நான் ஹைட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹைட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த பட்டனில் வேற ஒரு நேம் இருக்குது அப்படின்னா அந்த நேம் வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த நேம் நம்ம கெட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நேம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பட்டன் வந்து ஹைட்டில் இருக்கா இல்லை ஷோவில் இருக்கா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ வந்து ஹைட்டாக நான் செக் பண்ணுறேன். இப்போ ஈக்குவல் சிங்கிள் கோட்ஸில் வந்து ஹைட்டாக நான் செக் பண்ணுறேன். அப்போ இந்த இஃப் கண்டிஷனில் வந்து அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூ வந்து ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த பட்டனோட நேம் வந்து ஷோ அப்படிங்கிற நேம் மாறணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டாலர் சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டாலர் டபுள் கோட்ஸில் வந்து நம்மளோட பட்டனோட ஐடி நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து BTN சப் அப்படிங்கிற ஐடி நான் கொடுத்துக்கிறேன். அது நெக்ஸ்ட்டு டாட் வேல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் நான் இந்த வேல்யூ நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து ஷோ அப்படிங்கிற நேம் செட் பண்ணிக்கிறேன். ஷோ ஓகேங்களா, ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறப்ப அந்த பட்டனோட வேல்யூ எடுத்து வச்சுக்கோம் இந்த அப்படிங்கிற வேரியபிளில். அப்போ இந்த வேரியபிள் இருக்கிற வேல்யூ வந்து ஹைடாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பட்டனோட நேம் வந்து ஷோன்னு சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு அந்த பட்டன் வந்து ஷோன்னு இருந்துச்சு அப்படின்னா ஹைடுன்னு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்காக எல்ஸ் பார்ட் நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த எல்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வேல்யூ நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சேம் வந்து இந்த கோட் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு எல்ஸ் பார்ட்டில் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னா ஷோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹைட் நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஹைடு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ரெஃபர்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹைட் நான் கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆயிடும். அது அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பட்டன் நேம் பாருங்கள் நமக்கு வந்து ஷோன்னு நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஐடின்னு சொல்லிட்டு நமக்கு பட்டன் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பட்டனோட வேல்யூ நம்ம வந்து ஜேக்வரி யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஹைட் பண்ணுறேன், ஷோ பண்ணுறேன், ஹைட் பண்ணுறேன், ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்து கொலாப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்க் அண்ட் தென் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி கொலாப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோக்கான சோர்ஸ் கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.